ஞாயிறு வணக்கத்தோடு இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியின் இந்த இரண்டாவது பகுதியிலே நான் முன்பு சொன்னதைப் போல பல்வேறு சுவாரஸ்யமான விடயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளவிருக்கிறோம். குறிப்பாக இன்றைய நாள் உலகின் பல்வேறு நாடுகளிலும் தந்தையர் தினம் கொண்டாடப்படுகிறது. எனவே இந்த தந்தையர் தினத்தை முன்னிட்டு நமது கலைஞர்கள் உருவாக்கியிருக்கும் ஒரு குறும்படம் இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு பதிவாக வரவிருக்கிறது. அதற்கு முன்னதாக கடந்த வாரத்தை பார்த்தோம் என்றால் இணைய உலகத்தை ஒரு கலக்கு கலக்கிய விடயம் என்னவென்று பார்த்தால் கபாலி திரைப்படத்தின் பாடல்கள் உலக அளவில் பெரிதும் பேசப்பட்ட ஒரு விடயம் என்று சொல்லலாம். இதுவரை யூடியூப் வலைத்தளத்திலே கபாலி திரைப்படத்தின் அந்த குறியீட்டு பாடல் அல்லது முத்திரை பாடல் என்று சொல்லக்கூடிய நெருப்பிடா என்று தொடங்குகின்ற அந்த பாடல் 4.2 மில்லியன் தடவைகள் பார்வையிடப்பட்டிருக்கின்றன. 4.2 மில்லியனுக்கும் அதிகமான தடவைகள் பார்வையிடப்பட்டிருக்கின்றன. எனவே ஒரு படம் தொடர்பான பெருத்த எதிர்பார்ப்பை இந்த பாடல்கள் ஏற்படுத்தி இருக்கும் பரபரப்பு உண்டு பண்ணியிருக்கிறது என்று சொல்லலாம். எனவே இந்த பாடல்கள் தொடர்பாக ஒரு சின்ன ரிவ்யூ நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் பார்த்துவிட்டு வரலாம் என்று நினைக்கிறேன். முதலாவதாக சந்தோஷ் நாராயணனின் இசை. சந்தோஷ் நாராயணன் அட்டக்கத்தி தொடங்கி அண்மையில் இறைவி திரைப்படம் வரையில் தனக்கென்று ஒரு தனி முத்திரையை பதித்து வருகின்ற இசையமைப்பாளர். ஒவ்வொரு படங்களிலும் ஒவ்வொரு விதமான வாத்திய ஓசைகள் உங்களது காதுகளுக்கு பழக்கப்படாத அல்லது அதிகமும் கேட்டிராத ஓசைகளை தமிழுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்ற முனைப்போடு இயங்குகின்றவர் என்பது அவருடைய பாடல்களை கேட்டால் தெரியும். எனவே ரஜினிகாந்த் போன்ற ஒரு தமிழ் திரையுலகின் இந்திய திரையுலகின் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாரின் திரைப்படத்திலே இசையமைக்கின்ற பணி என்று வருகின்ற போது அவருடைய அந்த தனித்துவத்திலிருந்து விலகி நின்று வேறு விதமாக அல்லது ரஜினிகாந்துக்கு பொருந்தக்கூடிய விதத்தில் இசையமைப்பாரா அல்லது தன்னுடைய பாணியை கைக்கொள்வாரா என்ற கேள்வி பலர் மத்தியிலும் இருந்தது. கபாலி பாடல்களை கேட்டபோது சந்தோஷ் நாராயணன் தான் எடுத்துக்கொண்ட தனக்கான பாதையிலிருந்து விலகிச் செல்லவில்லை என்பதைத்தான் காணக்கூடியதாக இருந்தது. அதே நேரம் ரஜினிகாந்த் போன்ற ஒரு நடிகருக்கு, ஒரு உச்ச நட்சத்திரத்துக்கு இருக்கின்ற அந்த ஒரு மாஸ் ஃபாலோயிங், ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் விதத்திலும் அந்த பாடல்கள் வெளிவந்திருக்கின்றன என்பதுதான் கபாலி திரைப்படத்தின் சிறப்பு என்று சொல்லலாம். அதாவது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ரஜினிகாந்த் திரைப்படத்திலே ஒவ்வொரு திரைப்படங்களிலும் அந்த ஆரம்ப பாடல் குறிப்பான ஒரு சாயலிலே இருக்கும். எனவே ஏஆர் ரஹ்மான் போன்றவர்கள் ரஜினிகாந்துக்கு இசையமைக்க வேண்டும் என்று வருகின்ற போது பொதுவாகவே இந்த ஒரு தத்தளிப்பை ஏற்படுவதாக தோன்றுவதுண்டு. காரணம், ஏஆர் ரஹ்மான் தனக்கென்று ஒரு தனிப்பாணியை முத்திரையை உலக அளவில் உருவாக்கிவிட்ட ஒரு மாபெரும் இசையமைப்பாளர், இசை மேதை என்று சொல்லலாம். ஆனால் ரஜினிகாந்த் போன்ற ஒரு உச்ச நட்சத்திரத்தின் படத்துக்கு இசையமைக்க வேண்டும் என்று வருகின்ற போது உருவாகின்ற அந்த அழுத்தம் ஏஆர் ரஹ்மானையும் தொற்றிக் கொள்வதுண்டோ என்று கேட்க தோன்றுவதுண்டு. ஏனென்றால் ரஜினிகாந்த் திரைப்படத்திலே வருகின்ற அந்த ஆரம்ப பாடலிலே இருக்கின்ற அந்த சாயல், அதாவது அவருடைய அந்த ஹீரோயிசம் என்று சொல்லப்படுகின்ற நாயக சாகசத்தன்மையை எடுத்து காட்டுகின்ற, மேலே எடுத்துச் சொல்கின்ற விதமாக இசை அமைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதற்காக ஏஆர் ரஹ்மான் கொஞ்சம் தன்னுடைய பாணியிலிருந்து விலகி சென்று விடுவதுண்டோ என்று தோன்றுவதுண்டு. முத்து திரைப்படமாக இருக்கலாம், பாபா திரைப்படமாக இருக்கலாம், படையப்பா திரைப்படமாக இருக்கலாம். அதிலே ரஜினிகாந்தின் அந்த அவருடைய ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக உருவாக்கப்பட்ட இசைக்கோவைகள் அதிலே இருக்கின்றனவா என்ற கேள்வி எழுவதுண்டு. சந்தோஷ் நாராயணன் இந்த படத்தில் அதையும் செய்திருக்கிறார். ஆனால் உதாரணத்துக்கு பார்க்க போனால் சந்தோஷ் நாராயணன் இதற்கு முன்னதாக ஜிகர்தண்டா படத்திலே ஒரு புதுவிதமான பாடலை தந்திருப்பார். டிங் டாங் என்று ஒலிக்கின்ற அந்த பாடல் மிகவும் புதிய உலோக இசை என்று சொல்லலாம், ஒரு மெட்டாலிக் சவுண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய விதமான ஒலிகள் எல்லாம் கொண்டு ஒரு கரகரப்பான குரலிலே வருகின்ற பாடல்கள் தமிழுக்கு புதியவை என்று சொல்லலாம். அதே விடயத்தை கபாலி திரைப்படத்திலும் செய்திருக்கிறார். இந்த நெருப்பிடா என்ற பாடலின் மூலமாக அந்த புதுமையும் இருக்கிறது. அதே நேரம் அந்த இசை கோர்க்கப்பட்ட விதம், அதிலே வருகின்ற வரிகள்
ரஜினிகாந்தின் ரசிகர்களை திருப்தி செய்யும் விதத்திலும் இருக்கின்றன என்பதுதான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விடயம். இது ஒரு புறம் இருக்க, கபாலி திரைப்படத்தின் பாடல்களில் இடம்பெற்றிருக்கின்ற பல்வேறு வரிகள் பல்வேறு விதமான சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கின்றன. குறிப்பாக பாடகர் ரஞ்சித் அவர் தன்னுடைய அரசியலை இதிலே பேசுகின்ற விதம் பலதரப்பாலும் பல்வேறு விதமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது இதுவரைக்கும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நல்லதொரு உதாரணம், முத்து திரைப்படத்தின் முதலாவது பாடல் உலகம் ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி என்பதாக ஆரம்பிக்கிறது. ரஜினிகாந்த் 20 ஆண்டுகளுக்கு முன்னம் நடித்த ஒரு திரைப்படத்திலே வெளிவந்த முதற் பாடல் எப்படி ஆரம்பிக்கிறது என்றால், பாரஞ்சித்தின் இயக்கத்தில் உருவாகி இருக்கிற கபாலியிலே உருவாகி இருக்கின்ற பாடல் உலகம் உலகம் ஒருவனுக்கா, உழைப்பவன் யார், விடை தருவான் கபாலிதான், ஆண்டையரின் கலகம் செய்து ஆண்டையரின் கதை முடிப்பான் என்பதாக ஒரு புரட்சி கதையை பேசுகிறது. எனவே ரஜினிகாந்தை ஒரு நாயக பிம்பமாக நிறுத்துகின்ற அதேவேளை ஒரு புரட்சியின் குறியீடாகவும் ரஞ்சித் இந்த பாடல்களின் வழியாக நிறுத்தியிருக்கிறார் என்பதையும் நாம் கோடிட்டு சொல்லலாம். படம் அப்படியானதாகத்தான் அமையுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சுவாரஸ்யமான விடயங்களாக படுகின்றன. நான் சொன்னதைப் போல பல்வேறு பாடல்களிலும் இந்த ஒரு நெடி, இந்த ஒரு செய்தி தரப்பட்டிருக்கின்றது. அதாவது ஒரு புரட்சி நாயகன், ஒடுக்கப்பட்டவர்களின் விடுதலைக்காக போராடுகின்றவன் கபாலி என்ற விதமாக இந்த பாடல்கள் உருவாகி இருக்கின்றன என்பது கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நினைவுக்கு வருகின்ற பல்வேறு வரிகள் அவ்விதமாகத்தான் அமைந்திருக்கிறது என்பதை கூறிக்கொள்ளலாம். அடக்கினா அடங்குற ஆளானி என்பது போன்ற விதமாக பல்வேறு பாடல்கள் அமைந்திருக்கின்றன. இன்னும் ஒரு குறிப்பான விடயம், ரஜினிகாந்த் திரைப்படத்திலே ஒரு பெண் பாடலாசிரியர் பாடல் எழுதியிருப்பதும் இதுதான் முதல் தடவை என்றும் தோன்றுகிறது. உமாதேவி இந்த படத்திலே பாடல்களை எழுதியிருக்கிறார். பெரிதும் வரவேற்பை பெற்ற பாடல்களாக அவை அமைந்திருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. அது கபாலி திரைப்படம் தொடர்பாக, திரைப்படத்தின் பாடல்கள் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சில கருத்துக்கள். சரி, நான் முன்பு சொன்னதைப் போல இன்றைய தினம் தந்தையர் தினம். அதை முன்னிட்டு உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிற சிறப்பு குறுந்திரைப்படம். ஜென்சனின் இயக்கத்தில் உருவான பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ற தலைப்பிலான குறும்படத்தை தான் நாங்கள் பார்க்கவிருக்கிறோம். இதிலே முதன்மை பாத்திரம் ஏற்று நடித்திருப்பவர் ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு மிகவும் பரிச்சயமான ஒருவர் தான். நமது தொலைக்காட்சியில் நிலையத்திலே அறிவிப்பாளராக இருக்கின்ற, வானொலி அறிவிப்பாளராக இருக்கின்ற ஜே இந்த திரைப்படத்திலே முதன்மை பாத்திரம் ஏற்று நடித்திருக்கிறார். நமக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு நடிகர், மிகவும் திறமை வாய்ந்த ஒரு நடிகர், பெருத்த எதிர்பார்ப்புகளை புலம்பெயர் திரைப்பட உருவாக்கத்திலே பெருத்த எதிர்பார்ப்புகளை உருவாக்கியிருக்கிற ஒரு நடிகர் என்று சொல்லலாம். இது மட்டுமல்லாமல் நீங்கள் அறிந்திருக்கக்கூடும், தற்போது தமிழகத்தில் இயக்குனர் சிகரம் பாரதி ராஜாவின் இயக்கத்திலே உருவாகி வருகின்ற ஒரு திரைப்படத்திலும் நடித்திருக்கிறார் ஜே என்ற மகிழ்ச்சியான செய்தியை பகிர்ந்து கொண்டு இன்றைய தந்தையர் தின சிறப்பு குறும்படத்தை அடுத்தபடியாக பார்க்கலாம். சொன்னது கேட்கலையா?
ஏ மச்சி பாய்டா. டேய் நாளைக்கு எக்ஸாம் இல்லைடா. நம்ம தான் எப்படா படிச்சிருக்கோம். நாளைக்கு காலையில் 6 மணிக்கு ரிவிஷன் விட்டுருக்கலாம்டா. பாய்டா. கீ கூட கொண்டு போறியாடா? எங்கடா போயிட்டு வர? என்ன டைம் இது? மா பட போடுங்கம்மா. இவனுக்கெல்லாம் சாப்பாடு ஒரு கேடு. பெருசா பட்டி கிழிச்சாலும் சாப்பாடு வர. எங்கடா போயிட்டு வந்த? கேட்கலையா? இவனுக்கெல்லாம் ஏன் சாப்பாடு கொடுத்துருக்கீங்க? ரோஷமே இல்லையாடா? இப்போ தான் கிளம்புறேன்டா. நீ எங்கே இருக்க? காசெல்லாம் இன்னைக்கு கொண்டு வரேன்டா. எப்படியாவது அதை டபுள் ஆக்கிடுவோம் மச்சான். ஓகேவா? அப்படியா? அவனு வேறண்ணா. சரி பரவாயில்ல. அப்பாடா கொஞ்சம் இருக்கு கூப்பிடுறேன். வெளில போகிறேன். காலையில எழும்புறேன், சாப்பிடுறேன், காலேஜுக்கு போறேன், வாரேன், அப்புறம் திரும்பி போறேன். இப்படியே ஊர் சுத்திட்டே இருக்கேன். வீட்டில் எதாவது பிரச்சனை, வெளில போனாத பிரச்சனை, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? வாழ்க்கையை என்ன செய்யப்பேன்? என்ன செய்யற உத்தேசம்? இப்படியே வந்து சுத்தி என்னடா பண்ண? சிறதுல மட்டமான ஃப்ரெண்ட்ஸ். தம் அடிக்கிறேன், அன்னைக்கு பார்த்தா ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வரேன். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சுத்தினா கூட பரவாயில்ல. ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி என்னதான் உங்களுக்கு தெரியும்? என்னடா சும்மா சொல்லி வச்சாங்க. ஷோ மீ ஃப்ரெண்ட்ஸ் and I'll tell you who you are. ஜிசிசி எப்படி ரிசல்ட் எடுத்தது? இப்ப பாரு, ஏலவர்ஸ் என்ன பண்ணி வச்சிருக்கேன். உங்க அம்மா காட்டுறாங்க எல்லாத்தையும். அப்படியே சுத்தி சுத்தி காவால பசங்களோட சேர்ந்து என்னடா பண்ணப்ப? எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ சார், எப்ப எங்கூட அன்பா பேசிருக்கீங்க? சின்ன வயசுல இந்த அன்பு இப்ப இல்லப்பா. என்ன செஞ்சாலும் என்ன எடுத்தாலும் எல்லாத்தையும் நீங்க திட்டுறீங்க தானே. ஒரு ஃப்ரீடமே இல்லப்பா. வீட்ல இருந்தாலும் பிரச்சனை. சின்ன வயசுல இருந்து இப்படியே வளர்த்துட்டீங்க. அதனால நான் அப்படி இருக்கேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அன்பு காட்டுறாங்க. வீட்ல எதுவுமே அன்பு இல்ல, ஜஸ்ட் வீடு அவ்வளவுதான். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் வர போறேன். எப்ப பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு காஃபி கொண்டு வாமா.
என்னப்பா? ஏன் ஏண்டி அவன் இப்படி இருக்கா? கேட்கவே மாட்டானா? கவலைப்படாதீங்கப்பா, இப்ப ஒண்ணும் ஆயிடல. அவன் வயசுல இப்படி இருக்கிறது சகஜம் தானே. காலப்போக்கில் எல்லாம் சரியாயிடும். விடுங்கப்பா, காஃபி குடிங்க. சொல்லு. அதான்டா அப்பா கூட எப்பவும் போல பிரச்சனைடா, ரொம்ப திட்டான். இல்லைடா இப்போ வர மூடே இல்லை. இல்லைடா நான் வரல, நீங்கள் போங்கடா. பார்க்கலாம்டா, பாய். நண்பன் போலே தோளில் தட்டி தூக்கி விடுவாய், நீ தெய்வம் போலே காவல் காத்திடுவாய். தாயை போலே காய்ச்சல் வந்தால் ஊட்டி விடுவாய், உன் பிள்ளை என்று அன்பாய் காட்டிடுவாய். உன் கோபம் குறைந்திடுமோ, என் புத்தி மாறிடுமோ, நம் பந்தம் குறைந்திடுமோ, உன் தியாகம் புரிந்திடுமோ. நண்பன் போலே தோளில் தட்டி தூக்கி விடுவாய், நீ தெய்வம் போலே காவல் காத்திடுவாய். யாரு? அப்பாடா. நவீன், நவீன், நான் ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுறாடா? நான் உங்க கூட கொஞ்சம் பேசணும்டா. இங்கே பார், அப்பா என்ன கொண்டு வந்திருக்கேன்னு ஞாபகம் இருக்காடா? நீ அப்பாக்கா வரைஞ்சது. உன் வயசுல நானும் உன்ன மாதிரி தாண்டா இருந்தேன். ஈகவோ என்னமோ ஒன்று தெரியலடா. உன்னை கட்டுப்பாடோட வளர்க்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்போ அது விபரீதமா போச்சு. இன்னி வரைக்கும் உன் ஆசை என்னன்னு நான் கேட்கலடா. இப்பதான் எல்லாம் யோசிக்கிறேன். மரம்பட்டு நிறைய பேசுறேன்டா.
உன் கையானது நான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிட்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட் குறுந்திரைப்படம் அது. பொதுவாகவே அனைவரது வாழ்க்கையிலும் நாம் பார்க்கக்கூடிய ஒரு விடயம்தான். ஆரம்ப காலத்திலே நமக்கு உச்ச தோழனாக இருப்பவர் எங்களுடைய அப்பாவாகத்தான் இருப்பார். நாங்கள் வளர்ந்து வருகின்ற போது எங்களுடைய எதிர்பிம்பமாக அவரை வைத்து பார்க்கின்ற ஒரு நிலைமை பலரது வாழ்க்கையிலும் எதிர்கொள்கின்ற ஒரு விடயம்தான். அதனை அழகாக படம் பிடித்து காட்டிய ஒரு படைப்பு அது என்று சொல்லலாம். அந்த ஒரு பகிர்வோடு இன்றைய ஞாயிறு வணக்கம் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டிய தருணத்தை நெருங்கியிருக்கிறோம். இன்றைய நாளில் உங்களுடன் பகிர்ந்து கொண்ட விடயங்கள் உங்களுக்கு பயன் தருபவையாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெற்றுக் கொள்கிறேன். அடுத்த வாரமும் ஞாயிறு வணக்கம் நிகழ்ச்சியில் மேலும் பல சுவாரஸ்யமான விடயங்கள் பதிவுகள் வரும் என்பதை சொல்லிக்கொண்டு விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சஜீதரன். வணக்கம் நேயர்களே.